ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். அது நமக்கு எந்த அளவுக்கு மேல் ஃபர்டிலிட்டி பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 எடுத்துக்கிட்டாலே போதும். அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுக்கு பேர் பிரேசில் நட்ஸ். இது ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்போ பாதாம் பிஸ்தா மாதிரி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரேர், ஆனால் ரொம்ப 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 ஹெல்தி. ஸோ இதில் இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இது எப்படி ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, மென் அண்ட் விமன் 2 பேர்த்துக்குமே, எஸ்பெஷலி மென்னுக்கு விந்தணுக்களில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நீங்கள் எடுத்துக்கும் போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் விந்தணுக்கள் பற்றி தான் நான் போட்டிருப்பேன். அதுவும் பிஸ்தா பற்றி போட்டிருப்பேன். அதுவுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் ஆண்களோட விந்தணுக்களுக்கு. ஸோ மேல் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள். என்னென்ன ஃபுட்லலாம் அஃபோர்டபுள் பண்ணி நம்மளால் ஈஸியாக விலை கம்மியாக என்னெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும், அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோ கீழே லிங்கில் கொடுக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ் தான். நீங்கள் எக்கு குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக எக்கு க்ரோத்துக்கு இது ரிலேட்டடாக என்ன வீடியோனாலும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். அதில் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான் என்னோடய கண்டிஷனுக்கு நான் 1 இயரில் இதெல்லாம் ட்ரை பண்ணி நான் கன்சீவ் ஆனேன், நான் நேச்சுரலாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மெயினாக உடம்புல ரத்த ஓட்டம்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆண்களோட விந்தணுக்களாக இருக்கட்டும், அங்கேயுமே நமக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் தான் ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கும். அதாவது விந்தணுக்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அதோட வேகமும் சரி, அதில் எந்த டேமேஜும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால மெயினாக நமக்கு அது என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செலினியம். அதாவது செலினியம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நியூட்ரியன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போது நமக்கு விமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் அங்கே விந்துவும் கருவும் இணைஞ்சு அங்கே கரு உருவாகிருச்சு அப்படின்னா அதை நல்ல ஃபர்டிலைசேஷன் ஆகி எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஓவுலேஷனாக கரெக்டாக நடந்துச்சு, ஆனால் எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடந்த மாதிரி தெரில, அடுத்து நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு எக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஆனால் அடுத்த ப்ராசஸ் எனக்கு ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, தயவு செஞ்சு பிரேசில் நட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இது இம்ப்ளான்டேஷனுக்குமே அவ்வளோ இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவுலேஷன் வரைக்கும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆனாலும் நமக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் சில விஷயம் ப்ராப்பராக நடக்கணும். ஸோ அதுக்கு பிரேசில் நட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ விமனுக்கு தைராய்டு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஹார்மோன் லெவலை நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஃபாலிக்கல் நான் சொன்ன மாதிரி இம்ப்ளான்டேஷன், அந்த ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போது அந்த விந்த அணுவில் நிறைய டேமேஜ் இருக்கும். அதாவது ஹெல்த்தியாக இல்லாமல் அன்ஹெல்தி நிறைய இருக்கும். ஸோ நமக்கு கவுண்ட்ஸ் அதிகமாக காட்டினாலும் அங்கே ஹெல்தி வைஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது அங்கே அன்ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் தான் நிறைய இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், அதாவது அதோட உருவ அமைப்பு நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். அது எல்லாமே இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இப்போது நமக்கு ஸ்பெர்ம் இருக்கும், அதாவது ஆண்களோட விந்தணுக்கள் இருக்கும். இப்போ நமக்கு குவாலிட்டி இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ஸ்பீடு இருக்குது, எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஆனால் அதோட மெச்சுரேஷன் எந்த அளவு மெச்சுரேஷனுக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் அங்கே நமக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மெச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, மெச்சுரேஷன்னா அந்த கரு முட்டையில் போய் ஒரு ஸ்பெர்ம் தொலைச்சிட்டு உள்ளே போகணும், ஓகேங்களா? ஸோ அதை அந்த மெச்சுரேஷனை இப்போது சொல்லுவாங்க, ஒரு சொட்டில் அவ்வளோ ஸ்பெர்ம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது அதில் ஏதாவது ஒன்று தான் நல்லா மெச்சூர் ஆகி அங்கே போய் அதை கருமுட்டையை தொலைக்கும். ஸோ அதில் மெச்சூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் தான் அங்கே கரு, அதாவது அங்கே ஓவுலேஷனே ப்ராப்பராக நடக்கும், கரு உருவாகிறதே நடக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மெச்சுரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை இது பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
பெண்களுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாகவே ஒபீஸாக இருக்கும். ஒபீஸாக இருந்தாலே நமக்கு தெரியும் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அதனால் நமக்கு டயபெட்டிக் சான்சஸ் இருக்குது, சிஸ்ட் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இது எல்லாமே ஒன் பை ஒன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். காரணம் நமக்கு வெயிட் அதிகமாக இருந்தது அப்படின்னா. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விந்தணுக்களோட டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஹார்மோனை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் அதிகமாக இருக்குது. பிரேசில் நட்ஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கும் போது இது அதிகமாகி நமக்கு ப்ரெக்னென்சிக்கு வந்து சான்சஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செலினியம், நான் சொன்ன மாதிரி செலினியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, அயன், கால்சியம், இது எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு பேசிக்காகவே ஒரு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மென் அண்ட் விமன் ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் என்ன அஃபோர்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ பிளட் டெஸ்ட்டு எவ்வளோ செக் பண்ணி நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சைட் பை சைட் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நேச்சுரலாக சில விஷயங்க நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இயற்கையும் கை கொடுக்கும். ஸோ இது நீங்கள் பிரேசில் நட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விலை அதிகமாக இருக்குது, என்னால் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட்டே 1000 2000 அவ்வளோ பே பண்ணுவீங்க. இல்லை 500நாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க. இது நீங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பிரேசில் நட்ஸ் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும். இருக்கிற அவ்வளோ பெனிஃபிட்ஸு ஜாஸ்தி இருக்குது. எல்லா ஸ்டோர்லேயும் எல்லா ஷாப்லேயும் ஆன்லைன் ஷாப்லலாம் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா தயவு செஞ்சு பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் ஜிங்க் அயன்லாம் இருக்கிறது மெயினாக விமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு பேசிக்காகவே நம்ம உடம்புக்கு தேவை. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இது இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல ஸ்பெர்ம், நம்ம சொல்கிற மாதிரி ஸ்பெர்ம் மெச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து நல்ல மெச்சுராக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து கரு உருவாகிறதும் சரி, கரு பதியறதும் சரி ப்ராப்பராக நடக்கும். ஸோ விந்தணுக்கள் வந்து எந்த அளவுக்கு மெச்சுராக இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மெம்ப்ரெயின் ஃபங்க்ஷன், அதாவது அங்கே நமக்கு மெம்ப்ரெயின் ஃபங்க்ஷன் அங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் விட்டமின் இ நமக்கு ரொம்ப தேவை. ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு விட்டமின் இ, ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாமே பேசிக்காகவே நமக்கு தேவையான விஷயங்கள். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரெக்னென்சிக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே ஃபஸ்ட்டு டயட்டு, சில விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், சில விஷயத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் நமக்கு இயற்கையோடு சேர்ந்து சில விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளால் ப்ரெக்னென்சி ஆக முடியாது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எந்த மந்த் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இருந்தனோ அந்த மந்த் தான் எனக்கு ப்ரெக்னென்சி சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. எனக்கு அப்போதைக்கு ஸ்பெஷல் டேஸ்லாம் கொஞ்சம் வந்தது. ஸோ அதனால் என் மைண்டு ஃபுல்லாகவே அதில் இருந்ததுனால நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. அது வந்து ஸ்பெர்மே அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் எக்கு குவாலிட்டி, எக்கு டோட்டலாக யூட்ரஸே, ஹார்மோன் எல்லாமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. நமக்கு வந்து என்னென்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், இப்போ ஓவுலேஷனுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். பேசிக்காகவே நான் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கேன், என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் அஃபோர்ட் பண்ணி என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல அப்படின்னாலும் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் ஓவுலேஷனுக்கு, அதாவது எக்கு கரு முட்டை வந்து இயற்கையாக எப்படி வளர வைக்கிறது, எதெல்லாம் ஹெல்ப் பண்ணும், நீங்கள் எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும், மெயினாக வந்து வெந்தய டீயாக இருக்கட்டும், ஓக்ரா வாட்டர், க்ளோ வாட்டர், இது எல்லாமே எப்படி எடுத்துக்கணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும், இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிலா ப்ரெக்னன்சி டிப்ஸ்ன்னு போட்டு நீங்கள் க்ளோ வாட்டர்னு போட்டாவே வரும். அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்கை வந்து நல்லா குவாலிட்டி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவுலேஷன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே நான் போட்டிருப்பேன். அதை அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இம்ப்ளான்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கரு உருவாகிருச்சு, ஆனால் அங்கே ப்ராப்பராக பதியணும். அங்கே பதியறதுக்குரிய சூழ்நிலையும் சரி, நாம் சில விஷயம் பண்ணுறதுனாலையும் சரி அங்கே சக்ஸஸ் ஆகாமல் போகும். ஸோ அந்த விஷயம்லாம் ஓவுலேஷனுக்கு அப்புறம் என்ன விஷயம் பண்ணணும், அதில் ஸ்ட்ராங்காக பதியணும், என்னெல்லாம் சாப்பிடணும், அவகேடோ, இது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது ஏன் ஒவ்வொரு விஷயத்தையாக தனித்தனியாக நம்ம வீடியோவை சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அதோட புரிதல் இருக்கும், நம்ம வந்து இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ரெக்னென்சி நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க,
நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எதில் இப்போ நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தான், சிஸ்டர் எனக்கு எக்கு குவாலிட்டி இல்லைன்றாங்கன்னா தயவு செஞ்சு நேச்சுரல் ரெமடிஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களால் அஃபோர்ட் பண்ணி உங்களை பைசா செலவு பண்ணி உங்களால் மெடிக்கலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்னா இயற்கையாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து கல்யாண முருங்கையாக இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் திரும்ப திரும்ப அதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ப்ரெக்னென்சி ஆக முடியாதுன்னு கிடையாது, ஆனால் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக பேசணும் அப்படின்னாக்கா மெயில் ஐடி சென்ட் பண்ணி நீங்கள் அதில் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறது. நிறைய பேர் வந்து ஏன் என்னோட மெயில் சென்ட் பண்ண சொல்கிறீங்க, அது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் தான் என்னால் சென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.